இன்றைக்கி கஸ்டமர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாருங்க. ஏசி கூலிங் வரல, கம்மியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போய் செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக டஸ்ட்டுங்க. கஸ்டமர் சொல்லியாச்சு, சார் ஃபுல்லாக இறக்கி ஃபுல் சர்வீஸ் சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. காயில் பாருங்களாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்களாம். காயில் இவ்வளோ டஸ்ட் இருந்தால் எப்படிங்க த்ரோ வரும்? ஃபுல்லாக பிளாக்கு காயில். 4 வருஷம் வரும் சர்வீஸ் பண்ணி. மேலே அப்படியே கேஸ் லாக் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஓட்டர் லாக் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டா வந்து ஆஃப் லாக் பண்ணணும் மேலே. கை ட்ரப்பை பாருங்களா, 4 வருஷம் ஆனதுனால வந்து தேனி உள்ளே கூடு கட்டி வச்சுருங்க. நல்லா பாருங்களாம், இந்த காட்டுறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம் பாருங்களாம். தேனி உள்ளே கூடு கட்டி வச்சுருக்கு. ஜேசி ஓடுதோ ஓடலையோ சர்வீஸ் பண்ணுங்க 6 மாதத்துக்கு தடவை. காயில் பாருங்க எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பிளாக்கு. இப்போ கழுவிட்டுக்கு அப்புறம் பாருங்களாம், காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களாம். அவ்வளோதான், ஃபுல்லாக இப்போ கழுவ ஆரம்பிச்சிச்சுங்க. எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்களாம் கீழே காயிலேருந்து. இவ்வளோ அழுக்கு இருந்தால் சளியும் பிடிக்கும், உடம்பு சரியில்லாமல் போவாங்க. இப்போ காயில் கழுவுனதுக்கப்புறம் எப்படி பாருங்கண்ணா, எவ்வளோ டஸ்ட் வந்து இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. இப்போ வேக்யூம் போட ஆரம்பிச்சிச்சுங்க. கன்ஃபார்ம் வேக்யூம் போட்டே ஆகணும். நிறைய பேர் வேக்யூம் போட மாட்டாங்க, வேணாம் வேக்யூம் போட்டே ஆகணும். எல்லாம் முடிஞ்சு கேஸ் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. கூலிங் பார்க்காங்க. உங்களுக்கு இதுமாரியே சர்வீஸ் போட்டால் கேருக்கு நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.